ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறடி கேஸை போகிறோம். சிறடி கேஸையில் வந்துட்டு சீவக சிந்தாமணியும் நம்ம ரோகிணியும் சேர்ந்து திட்டமிடுறாங்களாமா. நரி கூட்டம்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடா கண்ணா, பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்களாக தான் வரும்னு சொல்லிட்டு மீனாவோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மீனாவோட அம்மாவோட கடையை எடுக்கணும்னு சொல்ல, எனக்கு தொழில் போட்டி இருக்குது, அதனால் நான் மீனாவை பழிவாங்கணும்னு நினைக்கிறேன். நீ எதுக்குப்பா பழிவாங்கன்னு சொல்லி கேட்க, வீட்டுக்குள்ளே என்ன சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கா, அதனால் இவளுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்தா என்ன நண்ட மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க, ஓ அப்படியா, தனக்கு ஒரு பிரச்சனைனா மித்த பிரச்சனையை கண்டுக்க மாட்டாங்க, இது உலக வழக்கமாப்பா அந்த மாதிரி இருக்குது இவங்களோட ரியாக்ஷனு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அடிக்க ஆள் அனுப்பிட்டாங்க. கடைசியில் பார்த்தா கடையெல்லாம் எடுக்க போராடிட்டு இருக்காங்க. அங்கே முத்து ஒரு பக்கம், நான் இருக்கும்போது எடுத்துருவீங்களா, எங்கள் கடை ஏன் சார் இப்படி போய் எடுக்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. உடனே எது சொல்லான்னு கேட்க மாட்டோங்க, அங்கே கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கோன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆடுற ஆட்டம் தாங்க முடியலடா, இந்த சின்ன சிறுசுக்கெல்லாம் இப்போ கொடுக்க முளைக்குதும்பாங்களே அந்த மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. ஆக மொத்தத்தில் கடையை காலி பண்ணி விட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. கடைசியில் கடையை காலி பண்ணி விட்டதுக்கப்புறமா ரொம்ப உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சீதா ஒரு பக்கம் அருணுகிட்ட சொல்லி ஃபீல் பண்ண, அருண் ஒரு பக்கம் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. டேய், நீ வாயில் மட்டும் தான் வடை சுடுவேன்னு எங்களுக்கே தெரியும், இது சீதாவுக்கே தெரியும். நம்ம முத்து ஒரு பக்கம் கவலைப்படாத மீனா, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக சொல்ல, முத்துவும் மீனாவும் தான் ஏதோ செய்ய போகிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. இங்கே ஒரு பக்கம் சொன்னதுக்கப்புறமா அங்கே ஒரு பக்கம் பிரியாணி எடுத்து கொண்டாடுறாங்களாமா. கண்ணா லட்டு தீனா ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம விஜயா தாங்க. விஜய் இதுக்கு காரணம் இல்லைனாலும் விஜய் ஹாப்பியாக கொண்டாடுறாங்க. பிரியாணி வாங்கிட்டு வந்து அவங்க மாஸ்டர், அதாவது யார், சிந்தாமணிக்கும் பார்வதிக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, என்ன விசேஷம்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் இல்லை மீனாவோட அம்மா கடை காலி ஆகிடுச்சான், அடுத்தவங்க நல்லா இல்லைன்னா அதுக்கு ட்ரீட் வச்சு கொண்டாடுற ஆள் நீ மட்டும்தாம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மைதாங்க, நாட்டு நடப்பப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.